வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயத்த பத்தி பார்க்க போறோம். அதாவது ஒருத்தரை கவனிக்கிறதாலயும் நம்ம மனசுல இருக்கிறத பகிர்ந்துக்கிறதாலயும் நமக்குள்ள என்னென்ன உளவியல் மாற்றங்கள் நடக்குது. இது நம்ம உறவுகளை எப்படி இன்னும் வலுவாக்குதுன்னு ஆழமா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. யோசிச்சு பாருங்க, நம்மள சுத்தி எப்பவும் ஃபோன், இன்டர்நெட்னு ஏகப்பட்ட தொடர்புகள் இருக்கு. ஆனா பல நேரங்கள்ல ரொம்ப தனியா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது இல்லையா? இது ஏன் இப்படி நடக்குது? இந்த கேள்விக்கான பதில் நாம எப்படி ஒருத்தர் கேக்குறோம், நம்மள பத்தி எப்படி பகிர்ந்துக்கிறோங்கிறதுல தான் மறைஞ்சிருக்கு. இது ஏதோ சும்மா பேசிட்டு போற விஷயம் கிடையாது. உளவியல் ரீதியா பார்த்தா ஒருத்தரை கேட்கறதும் நம்ம விஷயத்த பகிர்ந்துக்கிறதும் வெறும் சாதாரண செயல்கள் இல்ல. அது நம்ம மூளைய வேலை செய்ய வைக்குது, நம்ம உணர்ச்சிகளை ஒரு கட்டுப்பாட்டுல வைக்குது, ஏன் நம்ம யாருங்கிற நம்ம அடையாளத்தையே வடிவமைக்குது. சரி, முதல்ல நாம கேக்குறதோட சக்திய பத்தி பார்க்கலாம். இது வெறும் காதால வார்த்தைகளை கேக்குறது மட்டும் கிடையாது. அதுக்கும் மேல ரொம்ப ஆழமான ஒரு விஷயம். ஒருத்தர் பேசும்போது சும்மா அமைதியா இருக்கிறது, திறம்பட கேட்கறது ஆகாது. அவங்க சொல்ற வார்த்தைகளை மட்டும் இல்ல, அவங்களோட முகபாவனை, உடல் மொழி, சொல்ல வர்ற உணர்வு எல்லாத்தையும் முழுசா உள்வாங்கி அதை நாம புரிஞ்சுக்கிட்டோன்னு அவங்களுக்கு உணர்த்துறது தான் உண்மையான கேட்கும் திறன். இது ஒரு கலை மாதிரி நாம வளர்த்துக்க வேண்டிய ஒரு விஷயம். நாம ஒரு நல்ல கேட்பவரா இருந்தா அதுல எக்கச்சக்கமான உளவியல் நன்மைகள் இருக்கு. மத்தவங்களோட நிலைமையை புரிஞ்சுக்க முடியுது, அவங்களோட தனிமை உணர்வை குறைக்க முடியுது, நம்மளோட அறிவாற்றல் திறனும் அதிகமாகுது. முக்கியமா நம்ம உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தவோ இது ரொம்ப உதவுது. சிம்பிளா சொல்லணும்னா, நாம ஒருத்தரை முழு மனசோட கவனிக்கும்போது நாம அவங்களுக்கு என்ன செய்திய சொல்றோம் தெரியுமா? நீங்க எனக்கு முக்கியமானவர், உங்க உணர்வுகளை நான் மதிக்கிறேன். இந்த ஒரு உணர்வு தான் நம்பிக்கைக்கும் மனரீதியான ஒரு பாதுகாப்புக்கும் அடித்தளமா அமையுது. சரி, இப்ப நாணயத்தோட அடுத்த பக்கத்தை பாப்போம். நம்மளோட கதைகளையும் உணர்வுகளையும் மத்தவங்க கிட்ட பகிர்ந்துக்கிறதால என்ன நடக்குது? இதுவும் கேக்குறது போலவே ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விஷயம். நம்ம மனசுல இருக்கிறத மத்தவங்க கிட்ட சொல்லும்போது உறவுகள்ல நெருக்கம் அதிகமாகுது. நம்மள பத்தி நமக்கே ஒரு தெளிவு கிடைக்குது. சில சமயம் நம்ம பிரச்சனைகளுக்கான தீர்வு கூட கிடைக்கலாம். ஒரு விதத்துல மனசுல இருக்கிற பாரம் இறங்குன மாதிரி ஒரு உணர்வு கிடைக்கும். நம்மளோட தனிப்பட்ட விஷயங்களை ஒருத்தர்கிட்ட பகிர்ந்துக்கிறோம்னா அதுக்கு அர்த்தம் அவங்க மேல நமக்கு நம்பிக்கை இருக்குன்னு தான். இந்த நம்பிக்கை தான் எந்த ஒரு உறவையும் ஆழமாக்கி உண்மையான ஒரு நெருக்கத்தை உருவாக்குறதுக்கு முதல் படி. இப்போ இந்த ரெண்டு விஷயத்தையும் ஒன்னா சேர்த்து பார்ப்போம். கேட்கறது தனியா சக்தி வாய்ந்தது, பகிர்ந்துக்கிறதும் தனியா சக்தி வாய்ந்தது. ஆனா இது ரெண்டும் சேரும் பொழுதுதான் அதோட உண்மையான மேஜிக்கே வெளிப்படுது. ஒண்ணுக்கொன்னு துணையா நின்னு உறவுகளை வளர்க்குது. இது ஒரு அருமையான சுழற்சி மாதிரி வேலை செய்யுது. முதல்ல நாம நல்லா கேட்கும்போது பேசுறவங்களுக்கு ஒரு பாதுகாப்பான உணர்வு வருது. அந்த பாதுகாப்பு வந்ததும் அவங்க தயங்காம உண்மையான விஷயங்களை பகிர்ந்துக்கிறாங்க. அப்படி அர்த்தமுள்ள விஷயங்களை அவங்க பகிர்ந்துக்கும் போது அதை கேட்கிற நமக்கும் ஒரு நல்ல அனுபவம் கிடைக்குது. இது ஒரு பாசிட்டிவான தொடர்பை வலுப்படுத்துற சுழற்சி. ஓகே, இவ்ளோ நேரம் நாம தியரி எல்லாம் பேசிட்டோம். இப்போ ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வரும். இதையெல்லாம் எப்படி நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துறது? வாங்க பார்க்கலாம். இங்க ஒரு 4 சிம்பிளான வழிகள் இருக்கு. முதல்ல, மத்தவங்க பேசும்போது முழு கவனத்தோட கேளுங்க. 2வது, உங்க உணர்வுகளை பகிர்ந்துக்க தயங்காதீங்க. 3வது, சும்மா மேலோட்டமா பேசாம ஆழமான உரையாடல்களை உருவாக்க முயற்சி பண்ணுங்க. கடைசியா, பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் நடுவுல ஒரு பேலன்ஸ் இருக்கணும். இந்த 4 விஷயங்களும் உங்க உறவுகள்ல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். கடைசியா ஒன்னு சொல்றேன். இந்த கேக்குற மற்றும் பகிர்ந்துக்கிற கலைய நம்ம கத்துக்கிட்டோம்னா, நம்ம மனசுக்குள்ளேயே பேசிட்டு இருக்கிறத விட்டுட்டு வெளியில வந்து மத்தவங்களோட ஆழமான அர்த்தமுள்ள தொடர்புகளை உருவாக்க முடியும். இது நம்மள நாமே புரிஞ்சுக்கிறதுக்கும் மத்தவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்ப உதவும். இந்த பகுதியோட இறுதியில உங்ககிட்ட நான் ஒரு கேள்வியை விட்டுட்டு போறேன். இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை மனசுல வச்சுக்கிட்டு உங்க வாழ்க்கையில எந்த உரையாடலை நீங்க மாத்த போறீங்க? அது உங்க நண்பர்கிட்டயா, குடும்பத்திலயா, இல்ல ஆபீஸ்லயா? எதுவா இருந்தாலும் சரி, அந்த மாற்றத்தை இன்னிக்கே தொடங்குங்க.